ஒரு ஊர்ல சரோஜா அப்படிங்கிற ஒரு வியாபாரி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களோட ஒரே ஒரு பொண்ணு தான் சகுந்தலா. சகுந்தலாவுக்கு கூட பிறந்தவங்க கிடையாது. அதனால சரோஜா அவங்கள அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் சரோஜா, அம்மா சகுந்தலா, நான் இன்னைக்கு பட்டணம் போறேம்மா. உன்னை ஒருத்தியா வீட்டில் தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட, என்னம்மா நீங்க? நான் ஒன்றும் இன்னும் சின்ன குழந்தை கிடையாது. நீங்க தைரியமா ஊருக்கு போயிட்டு வாங்க. நான் இங்க பத்திரமா இருந்துப்பேன். அது இல்லம்மா, இது வரைக்கும் நான் உன்னை எங்கேயும் தனியா விட்டுட்டு போனதே கிடையாது. இப்ப தனியா விட்டுட்டு போகணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ அம்மா, என்ன நினைச்சு நீங்க எதுவும் பயப்படாதீங்க. நான் தனியா நல்லபடியா இருந்துப்பேன் அப்படின்னு பேசி தைரியம் சொல்லி சரோஜாவை வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நாள் இரவு சகுந்தலா வீட்ல தனியா படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தப்ப அங்க யாரோ ஏய், வேகமா எந்திரி எந்திரி எந்திரி, அங்க தேள் இருக்கு பாரு. அப்படின்னு சத்தமா கூப்பிட்ட குரல் அவளுக்கு கேக்குது. அவ்வளோதான், சகுந்தலாவுக்கு பயம் வந்து எழுந்து உட்கார்ந்துடுறா. ஏய், யார் நீ? எப்படி நீ வீட்டுக்குள்ள வந்த? அப்படின்னு கோவமா கேட்டிருக்காங்க சகுந்தலா. நான் ஏதாவது சாப்பாடு சாப்பிடலான்னு வந்தேன். அப்படின்னு அந்த ஆளு பதில் சொல்லியிருக்காரு. அப்படின்னு பாவமா அந்த ஆள் கேட்டதை பார்த்து ஒருவேளை அது திருடனா இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது. அது இருக்கட்டும், நீங்க யாரு? இங்க இருக்கிற கதவு எல்லாமே மூடி இருக்கு, அப்புறம் எப்படி நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க? நான் உங்க வீட்டோட கொல்லப்புறத்துல இருந்து நுழைஞ்சு உள்ள வரேன். அப்புறம் என் பேரு விஜய். எனக்கு சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா கிடையாது. என்னோட பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. யாரும் எனக்கு இல்லைங்கிறதுனால என்னோட பாட்டி என்னை செல்லமா வளர்த்துட்டாங்க. அதனால எனக்கு பசிச்சிச்சுன்னா எங்க பாட்டி எனக்கு பணம் கொடுத்து சாப்பிட அனுப்பிடுவாங்க. காலப்போக்கில் எனக்கு அதுவே பழக்கமாயிடுச்சு. இப்போ எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. அதனால இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் இப்போ பசிச்சிச்சுன்னா இந்த மாதிரி வீடு வீடா போய் காசு வாங்கி சாப்பிடுவேன். இப்போ பசிச்சிச்சு, அதான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ நான் பார்த்தேன், என் கண்ணுக்கு சடனா ஒரு தேளு பட்டுச்சு. அதை பார்க்கவும் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு புரியாம நான் உங்களை எழுப்பிட்டேன். அப்படின்னு பாவமா அவன் சொல்லியிருக்கான். அப்படி அப்பாவியா அவன் பேசினதை கேட்ட சகுந்தலா அந்த திருடனை நம்பிடுறா. சரி, உனக்கு நான் சாப்பாடு போடுறேன். நீ இன்னைக்கு நைட்டு எங்க வீட்லயே தங்கிடு. நாளைக்கு விடிய காலையில எங்க அம்மா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாட்ட சொல்லி உனக்கு வேலை வாங்கி தரேன். அந்த வேலை பார்த்துக்கிட்டு நீ இங்கே இருந்துரு. கண்டிப்பா, நான் வேலை பார்த்துட்டு இங்க இருக்கேன். எனக்கு பசிக்குது, வேகமா சாப்பாடு போடுங்க. அப்படின்னு கேட்டிருக்கான். சரி சரி அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்கா. அதுக்கு மறுநாள் விடிய காலையில சரோஜா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த திருடனை பார்த்து, அம்மா ஜலஜா, யார் இந்த பையன்? இவன் எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்மா, இவரு நைட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வேணும்னு வந்தாருமா. இவருக்கு யாருமே இல்லையாம். இங்கே வேலை கொடுத்தா இங்கே இருப்பேன்னு சொன்னாரு. நான் நீ வர வரைக்கும் இங்கே இருக்க சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி, நீ சொன்னங்கிற காரணத்துக்காக இவரை நம்ம வீட்டில் வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த திருடன் அவங்க வீட்டிலேயே கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த இடைப்பட்ட காலத்துல சகுந்தலா அந்த திருடன் மேல காதல் வயப்படுறா. ரெண்டு பேரும் ரொம்ப ஆழமா காதலிச்சிருக்காங்க. அது எப்படியோ சகுந்தலாவோட அம்மா சரோஜாவுக்கு தெரிய வந்துடுது. பரவாயில்ல, ரெண்டு பேரும் இணக்கமாக தான் இருக்காங்க. அந்த பையன் கூட பாவம் அப்பாவிதான். ஏதாவது ஒரு நல்ல நாளை பார்த்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சரியா போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த திருடனை சகுந்தலா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய், இதோ இதுதான் என்னோட ரூமு. இது வரைக்கும் நீங்க பார்த்ததில்லைல்ல. இதோ இங்கதான் என் கல்யாணத்துக்கான 70 சவரன் நகை இருக்கு அப்படின்னு அந்த நகைப்பட்டி இருந்த இடத்த அந்த திருடனுக்கு சகுந்தலா காமிக்கிறா. அந்த பெட்டியை பார்த்த உடனே அந்த திருடனுக்கு அந்த தங்க நகை மேல ஆசை வந்துருது.
அன்னைக்கு நைட்டே எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த திருடன் அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து காணாம போயிடுறான். மறுநாள் பொழுது விடிஞ்சதும் சரோஜா சகுந்தலாவோட ரூமுக்கு வந்து பாக்குறப்போ அந்த தங்கப்பெட்டி காணாம போயிருந்தது. அம்மா ஜலஜா, என்னம்மா இங்க நகைப்பெட்டியை காணோம் அப்படின்னு ஒரு அலறல் சத்தம் கொடுத்துருக்காங்க. அதை கேட்டதும் சகுந்தலா அந்த ரூமுக்கு வந்து பார்த்தப்போ நிஜமாவே அந்த தங்கப்பெட்டி காணாம போயிருந்திருக்கு. அந்த பெட்டியை எடுத்துட்டு போன அந்த திருடன் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பெட்டிக்குள்ள எவ்வளவு நகை இருக்குன்னு திறந்து பார்க்க ஆயத்தமாயிருக்கான். அந்த பெட்டிக்குள்ள நகை இல்ல, ஆனா ஒரு காகிதம் இருந்திருக்கு. இது வரைக்கும் யாரையுமே நம்பாதனா உன்னை நம்பினேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஆனா நீ திருடனா இருக்கக்கூடுமோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த சந்தேகம் எனக்கு இப்ப தீந்து போயிடுச்சு. இனிமே நீ எப்பயுமே எங்க வீட்டுக்கு வந்துடாத அப்படின்னு எழுதி இருந்திருக்கு. அந்த லெட்டரை படிச்சதும் அந்த திருடன் வெட்கி தலை குனிஞ்சு அங்கிருந்து போயிடுறான். இங்க வீட்ல சகுந்தலா அம்மா சரோஜாவுக்கு எல்லா உண்மையையும் சொல்லி அந்த நகைய அவங்க கிட்ட கொடுத்துட்றா. இனி வாழ்க்கையில யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க.